உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் மேக்கப் ஃபோட்டோ வந்து நான் இதுவரைக்கும் க்ளோஸ் அப்ல எடுத்தது கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பிஃபோர் மேக்கப் லுக் நான் க்ளோஸ் அப்ல எடுத்திருக்கேன். ஸோ எனக்கே கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஸோ அதுல இருக்க ஃபினிஷ் மட்டும் நீங்க பாருங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மேக்கப் லுக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அனிதா உலகம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மேக்கப் லுக் எப்படி பண்றதாங்க பார்க்க போறோம். இது ஒரு மீடியம் டூயி லுக் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த மேக்கப் எப்படி பண்றதுன்னு. இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டீ ட்ரீ வெட் வைப்ஸ் எடுத்துக்கிறேங்க. வைப்ஸ் வந்து மோஸ்ட்டாக எல்லா மேக்கப்லேயுமே நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வைப்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு அடுத்தது மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் மேக்கப் வந்து. அடுத்தது பிஎஸ்சிலேருந்து வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து டிண்டட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இது வந்து பிங்கிஷ் க்ளோ கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் க்ளோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நோஸில், சின்னில், நெத்தியில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஸ்டிக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேங்க. என்னோடய ஷேட் வந்து மீடியம் டீப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக் ஃபவுண்டேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். பிளெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும். உங்களுக்கு திட்டாக அந்த ஒரு கேக்கே எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபவுண்டேஷன்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு டெய்லி யூஸுக்கு இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஒன்று வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் பிளெண்டர் யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி எந்த ப்ரஷஸுமே யூஸ் பண்ணல, ஒன்லி பிளெண்டர் மட்டும் யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஸ்டிக் ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். இது என்னோடய ஷேடோட ஒரு இன்ச் லைட்டாக எக்ஸ்ட்ரா ஷேட் எடுத்திருக்கேன். லைட் ஷேட் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஹைலைட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போட்டுக்கலாம். நான் நோஸில், டெம்பிள் பாயிண்டில், நெத்தியில், ஜா லைனில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டேம் ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்திருக்கேன். டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்சதுன்னு ஒன்று சொல்லலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்டை விட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் அதிகமாக என்னோடய மேக்கப்பில் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கிறதுனால நான் வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கலர் பார்லேருந்து ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்கள் ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணுங்கள். பிளாக் யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்காது, நிறைய ஒரு இடத்துல அப்ன மாதிரி ஆகிடும். ஸோ ப்ரௌன் ஷேட் தான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா நேச்சுரல் லுக் கிடைக்கும். நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் என்னோடய ஐப்ரோ டியூட்டோரியல் கண்டிப்பாக போடுறேங்க. அடுத்தது ஐஷேடோ மேக்கப்புக்கு ஐஷேடோ ஃபில் பண்ணுறதுக்கு நான் மேக்கப் ரெவல்யூஷன் எடுத்திருக்கேன், பேலட் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து என்னோடய பேஸ் ஷேடை ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து ஐலைட் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ஐஷேடோ ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது லைட் சாண்ட் கலர் எடுத்து உங்களுக்கு அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னர் வரைக்கும் ஃபுல்லாகவே ஐலைட் ஃபுல்லாகவே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாகவே பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா கலருமே ஈவன் ஆகி உங்களுக்கு அழகாக தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 கலர் ப்ரௌனும் கோல்டும் மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஹைலைட்டில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஷிம்மர் எஃபெக்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டீப் வயலட் கலர் எடுத்து அவுட்டர் கார்னர்லேயும் க்ரீஸ் ஏரியாலையும் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப்போட முடித்தாலும் முடிச்சுக்கலாம். பட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எனக்கு கிளிம்மர் எஃபெக்ட் வேணுங்கிறனால நான் வந்து இன்றைக்கி ஷிம்மர் ஐஷேடோ, லிக்விட் ஐஷேடோ யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர் மிக்ஸ் ஆன மாதிரி கலர் வரும். ஸோ இது வந்து ஐலைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணி என் ஃபிங்கர்னால் டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். காஜலுக்கு வந்து நான் இன்றைக்கி நைக்காலேருந்து போல்டு ஐ காஜல் யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க, நான் இந்த காஜல் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 8 to 10 hours வரைக்கும் ஸ்மச் ப்ரூஃபாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஐ காஜல். அடுத்தது கலர் பார்லேருந்து லிக்விட் ஐலைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்கெட்ச் ஐலைனர் இல்லை உங்கள்கிட்ட எது அஃபோர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மஸ்காராக்கு வந்து மெபிலைன் மஸ்காரா யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் ஃபால்ஸ் ஐலாஷஸ் எதுவும் யூஸ் பண்ணலை, டைரெக்டாக நான் வந்து மஸ்காரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நல்லா ஒரு வால்யூமாக எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் அதை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஷ்ஷுக்கு வந்து ஷிவானா பேலட் யூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க்கும் சில்வரும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து என்னோடய சீக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க.
அதே பேலட்டில் ஹைலைட்டரும் இதில் இருக்கும். ஸோ சில்வர் கலர் ஹைலைட்டர் எடுத்து என்னோடய ஃபேன் ப்ரஷ் மூலிமா நான் என்னோடய நோஸில் சீன் டெம்பிள் பாயிண்டில் நெத்தியிலலாம் நான் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோ கிடைக்கும். ஸோ மேக்கப்பில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புன்னு சொல்லுவேன் உங்களுக்கு ஹைலைட்டட் பண்ணிக்கிறது. லிப்ஸுக்கு வந்து நான் ஃபஸ்ட் லிப் பாம் பண்ணிக்கிறேன். மைக்லாம்லேருந்து ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். லிப் பாம் பண்ணிவிட்டு அடுத்தது சாட்டின் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா டிண்ட் கிடைக்கிறதுக்காக ஒரு லிக்விட் மேட் ஃபினிஷ் எடுத்து ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து உங்களுக்கு லிப்ஸில் சென்டரில் மட்டும் நான் வச்சுருக்கேன். ஃபைனலாக மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி பிஎஸ்சிலேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? நான் இந்த மேக்கப்பில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.